ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகும்பொழுது அபூபக்கரோட தான் போகிறாங்க. அபூபக்கர் மட்டும் நரைச்ச முடி உள்ளவராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடி நரைக்கலை. கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, 1-2 நிறைய முடி தான் இருந்தது. மக்காவிலேருந்து புறப்பட்டு மதீனா வர்ற வரைக்கும் இவர் அந்த வெள்ளை முடியை மறைச்சி தான் சாயம் ஏற்றிக்கிட்டு வர்றாரு. என்ன சாயம் ஏற்றுறாருன்னு கேட்டால் அவர் என்ன இண்டிகோன்னு போட்டிருப்பாங்க. இண்டிகோன்னு ஹேர் டைம்லாம் வைக்கிறதுல அதான் அவுரிங்கிறது. அந்த அவுரியுடைய இலையை கொண்டு சாயம் ஏற்றியவர்களாக, அது அவுரின்னா கருப்பு, அவுரின்னா அதில் இங்க்லாம் தயாரிப்பாங்க. அது அரபியில் கத்தம் என்று சொல்வார்கள். கத்தம் என்கிறதை கொண்டு அபூபக்கர் அவர்கள் சாயம் போட்ட நிலையிலே தான் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தால் எப்படி வருதுன்னு கேட்டால் அனஸ் அறிவிக்கிறாங்க. அனஸ் மதீனாவில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க, கூட அபூபக்கர் வர்றாரு. அதை பற்றி சொல்லும் பொழுது கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். கான அசன் அஸ்ஹாபிஹி அபூபக்கர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ரொம்ப வயது கூடினவர் அபூபக்கர் தான். மருதானியை கொண்டும் அவர் அவுரி இலையை கொண்டும் இணைஞ்சிருந்தார், அவர் சாயம் போட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அனஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் 3920வது ஹதீஸ்லையும் 3919வது ஹதீஸ்லையும் இது இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் இந்த சாயம் போட்டது ரசூலுல்லாஹ்வோட தான் வர்றாரு. 1 நாள் 2 நாள் கிடையாது, தனியாக வர்றாங்க 2 பேரும். அப்போ ரசூலுல்லாஹ் கண்ணில் படாமலாம் செய்ய முடியாது. அவர் போட்டிருப்பார், ரசூலுல்லாஹ் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு அப்படி எடுக்கிற விஷயம் கிடையாது. அபூபக்கர் போட்டார்னு மட்டும் வந்தால் ஏதாவது சமாளிக்கலாம். ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் இருந்திருக்கேன், கவனிக்காமல் இருந்திருப்பாங்கன்னு. இது என்னன்னு கேட்டால் சில நாட்கள் 2 பேரும் ஒன்றா பயணித்து வர்றாங்க. பயணித்து வரும்பொழுது அவர் இந்த சாயம் போட்டு தப்புன்னா சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் அந்த கருப்பு சாயம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அவரை தடுக்கலை. மருதாணி இலையையும் அந்த அவுரி இலையும் சேர்த்தா நல்லா சீக்கிரமாக அழியாது. மருதாணி இலையில் விட்டால் பல ஒரு வாரங்களுக்குலாம் இருக்கல அந்த கலரு. அதை நீடிக்க வைப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அவுரி இலையோடு இதை சேர்த்துருவாங்க. சேர்த்திங்கன்னா ஒரு 4 படம் அது நிற்கும். அப்போ 2ஐயும் கலந்து போடுவாங்க. அது என்ன கலரை தரும்னு சொன்னால் கருப்பு கலரை தான் தரும். அப்போ கருப்பு கலரில் செஞ்சுருக்கிறாங்க. யார்? அபூபக்கர் போட்டிருக்கிறாங்க, உமரும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கருப்பு கலரில் சாயம் போடுதல் என்பது ரசூலுல்லாஹ் அங்கீகாரத்திலையும் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களும் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாயம் போடுவதற்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. இந்த 2 தான் சிறந்த ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அகமதில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாயினாலையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அபூபக்கர் போடும்போது அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்க வாயினாலே என்ன சொல்கிறாங்கன்னு, எத்தனை சாயங்கள் இருக்கிறது, சிறந்த சாயம் இதுதான், இந்த அவுரி இலையும் மருதாணியும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.